சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்படியே ஒரு லைக் கொடுத்து ஷேர் கொடுத்துருங்க. கமெண்ட்ஸும் கீழே பண்ணிடுங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி இருக்குது, இது வந்து 2010 பொது தமிழ் கொஸ்டின் பேப்பர். டெய்லி காலையில் 5 மணிக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்காண்டி பார்த்துட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது அனைத்து விதமான போட்டித் தேர்வுக்கும் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ், ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட், ஃப்ரீ ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் வழங்கிட்டு இருக்கோம். போட்டித் தேர்வில் வெற்றி பெற்ற நடத்தக்கூடிய சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி யூடியூப் சேனலை நீங்களும் ஜாயின் பண்ணி நீங்களும் வெற்றி பெறுங்க. ஓகே, நம்ம பார்க்கலாமா? 101வது கேள்வி. பேரறிஞர் அண்ணா மறைந்தார் எவ்வகையான வாக்கியம் என சுட்டுக. பேரறிஞர் அண்ணா மறைந்தார் அப்படிங்கிறது ஒரு செய்தி வாக்கியம், சரியா? ஏன்னா சொல்லும் போதே பாருங்க, பேரறிஞர் அண்ணா மறைந்தார் அப்படிங்கிறது ஒரு செய்தி வாக்கியமா இருக்கு. அடுத்து பாருங்க, அனைவரும் தாய்மொழியை போற்றுக. இது இன்னொருக்க சொல்லி பார்த்தீங்கன்னா புரியும். அனைவரும் தாய்மொழியை போற்றுக அப்படிங்கிறது ஒரு கட்டளை வாக்கியமா இருக்கும். எப்படி ஆர்டர் போடுற மாதிரி அனைவரும் என்ன பண்ணணும், தாய்மொழியை போற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு கட்டளை வாக்கியம். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் சரி. அதுக்கடுத்து பாருங்க, விறுவிறுன்னு பார்த்துடலாம். 103வது கேள்வி. ஆசிரியர்களுக்கு என்றும் செல்வாக்கு உண்டு. ஆசிரியர்களுக்கு என்றும் செல்வாக்கு உண்டு. இது எந்த வகையான வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆசிரியர்களுக்கு என்றும் செல்வாக்கு உண்டு அப்படிங்கிறது ஒரு உடன்பாட்டு வாக்கியம். என்னது? உடன்பாட்டு வாக்கியம். ஆசிரியர்களுக்கு என்றும் செல்வாக்கு உண்டுங்கிறது உடன்பாட்டு வாக்கியம். அடுத்து 104வது கேள்வி. பூம்புகார் சிற்பங்கள் மிக அழகாக உள்ளன. இது எந்த வகை வாக்கியம்? இன்னொருக்கா சொல்லி பாருங்க. பூம்புகார் சிற்பங்கள் மிக அழகாக உள்ளன. இது வந்து ஒரு செய்தி வாக்கியம், ஒரு நியூஸ் மாதிரி சொல்றாங்க. பூம்புகார் சிற்பம் வந்து ரொம்ப அழகா இருக்கு, மிக அழகாக உள்ளது. அப்ப அது என்னது? செய்தி வாக்கியம். சரியான பதில் இது செய்தி வாக்கியம். இது 2010 கொஸ்டின் பேப்பர் பொது தமிழ். ஸோ இதை வந்து நீங்க கவனமா கவனிங்க, ஏன்னா இதெல்லாம் இலக்கண பகுதிகள் தான் அதிகமா வந்திருக்கு. 105வது கேள்வி. அந்தோ ஏழைகளை செல்வர் புறக்கணித்தனரே எவ்வகை வாக்கியம்? அந்தோ அப்படிங்கிற போது அது உணர்ச்சி வசமா இருக்குனால அது உணர்ச்சி வாக்கியம். அந்தோ ஏழைகளை செல்வர் புறக்கணித்தனர். இது எந்த வகை வாக்கியம்? உணர்ச்சி வாக்கியம். அப்ப உணர்ச்சி வாக்கியம்ங்கிறது தான் சரியான பதில். அடுத்து 106வது கேள்வி. செய்வினை வாக்கியத்தை கண்டறிக. செய்வினை வாக்கியம் கண்டுபிடிச்சிருவோமா? ஸோ 4 ஆப்ஷனை பார்த்துடலாமா? பாருங்க, 4 ஆப்ஷன் காட்டுறேன். கொஞ்சம் கேப் தான் இருக்கு, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பாடம் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது. பாறை எளியவருக்கு இறங்குவான், ஊக்கமுடையார் உயர்வர், தலைவர் பரிசை வழங்கினார். ஸோ இது வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது செய்வினை தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப செய்வினை அப்படிங்கிறதுக்கு சரியான பதில் எதுன்னா தலைவர் பரிசை வழங்கினார். தலைவர் பரிசை வழங்கினார் அப்படிங்கிறது தான் சரியான பதில். இதுதான் செய்வினை. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஓகேவா? அடுத்து பார்த்தலாம். விறுவிறுன்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்து 107வது கேள்வி பாருங்க. செய்வினை வாக்கியத்தினை கண்டறிக. அடுத்து செய்வினை வாக்கியத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். பாரதிதாசன் அழகின் சிரிப்பை இயற்றினார். ஃபர்ஸ்டே வந்துடுச்சு ஆன்சர். ஸோ நம்ம விறுவிறுன்னு பார்த்துடலாம். பாரதிதாசன் அழகின் சிரிப்பை இயற்றினார். ஸோ இது வந்து செய்வினை வாக்கியம். பாரதிதாசன் அழகின் சிரிப்பை இயற்றினார், செய்வினை வாக்கியம். அடுத்து 108வது கேள்வி பார்க்கலாம். தன்வினை சொற்றொடரை கண்டறிக. தன்வினை சொற்றொடர் அப்படின்னா தன்னோட வினை என்னன்னு பார்த்துடலாமா? மாணவர் கற்றார் அப்படிங்கிறது தான் தன்வினை சொற்றொடர். தன்வினை சொற்றொடரை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. சரியான பதில் இது. கரெக்ட் ஆன்சர் மாணவர் கற்றார். மாணவர் கற்றார். அடுத்து 109வது கேள்வி. தன்வினை சொற்றொடரை கண்டறிக. அடுத்து தன்வினை தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாருங்க, மாதவி படத்தை காண்பித்தால், கோபி மாடிக்கு போனான், முருகன் கீழே உருண்டான், தமிழ் பாடம் கொரோனா பயிலட்டு யாரு குமரனால் பயில்விக்கப்பட்டது. ஸோ இதுல வந்து பாருங்க, தன்வினை அப்படிங்கிறது என்னது? அதாவது தன்னோட வினை, தன்னை குறிப்பது. தன்வினை அப்படிங்கிறது தன்னோட வினையை குறிப்பது. அப்ப மாதவி படத்தை காண்பித்தால் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கோபி மாடிக்கு போனான், முருகன் கீழே உருண்டான், தமிழ் பாடம் குமரனால். இது வந்து வராது. ஓகேயா? அதுக்கு அடுத்து வந்து முருகன் கீழே உருண்டான். ஸோ இதுதான் வந்து தன்வினை.
அது வரும். ஆப்ஷன் பி வரும். கோபி மாடிக்கு போனார். ஸோ பி அல்லது சி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரெண்டுல ஏதாவது ஒன்று வரும். எது போட்டாலும் சரிதான் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அடுத்து பார்க்கலாம். 110வது கேள்வி. செயற்பாட்டு வினை வாக்கியம் கண்டறிக. செயற்பாட்டு வினை வாக்கியம் கண்டறிக. பார்த்துடலாமா? விழா தலைவரால் பரிசு வழங்கப்பட்டது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். பாருங்க, விழா தலைவரால் பரிசு வழங்கப்பட்டது. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து முறையாக அமைந்த சொற்றொடரை தேர்வு செய்க. முறையாக அமைந்த சொற்றொடரை தேர்வு செய்க. சாலவும் நன்றும் ஆலயம் தொழுவது. நன்றும் சாலவும் தொழுவது ஆலயம். தொழுவது ஆலயம் சாலவும் நன்று. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. எது கரெக்டானது? ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இங்க சரியான பதில். 111வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. ஒரு செகண்ட் வந்து நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன் அப்படின்னா அது வந்து உன் மைண்ட்ல நிக்கணும். இதே கொஸ்டின் வந்து கேட்டாங்க அப்படின்னா நாம வந்து அது எழுதணும். ஆலவும் தொழுவது சாலவும் நன்று. அடுத்து முறையாக அமைந்த சொற்றொடரை தெரிவு செய்க. முறையாக அமைந்த சொற்றொடரை தெரிவு செய்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்க எது சரியான பதில்னு ஒரு செகண்ட் யோசிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஏயா பியா சியா டியான்னு? இதெல்லாம் ப்ராக்டிஸ் மாதிரி டெய்லி காலையில் நீங்கள் இதே கூட டெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம். டெய்லி காலையில் ஒரு 100 கொஸ்டின் டெஸ்ட் எழுதி பார்க்கணும்னா டக்குன்னு 5 மணிக்கு வந்தீங்கன்னா நான் சொல்லும் போதே ஒரு 100 கொஸ்டின் எழுதுன மாதிரி ஆச்சு, படித்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கணக்காயிரும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? பார்க்கலாமா? ஓகே, சரியான பதில் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். இது ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் நான் வந்து கொஞ்சம் டைம் கொடுத்தேன் யோசிக்கிறதுக்கு. ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். சரியாதான் முறையானது. அடுத்து பார்க்கலாம். முறையாக அமைந்த சொற்றொடரை தெரிவு செய்க. அடுத்து உள்ளது பாருங்க. சரியான பதில் ஊழ்வினை உறுத்து வந்தூட்டும் என்பதாம். ஊழ்வினை உறுத்து வந்தூட்டு என்பதாம். ஊழ்வினை உறுத்து வந்தூட்டு என்பதாம். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். இது நிறைய வந்து கிராமரா தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை வந்து நீங்க கவனமா பார்க்கணும். அடுத்து பாருங்க 114வது கேள்வி. முறையாக அமைந்த சொற்றொடரை செய்க. இதுவும் அந்த சொற்றொடரை வந்து முறையா தான் அமைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆப்ஷன் பி சிதம்பரனார் செய் நன்றி மறவா செம்மல். இதுதான் கரெக்டா கெஸ் பண்ணீங்களா? சிதம்பரனார் செய் நன்றி மறவா செம்மல். சிதம்பரனார் யாரு? செய் நன்றி மறவா செம்மல் அப்படின்னு சொல்லதான் கரெக்டான சொற்றொடர். அடுத்து பார்த்தோம்னா 115 முறையாக அமைந்த சொற்றொடர். அதுவும் அதுதான் கேட்டிருக்காங்க. முறையாக அமைந்த சொற்றொடரை தெரிவு செய்க. சோ இதுக்கு வந்து சரியான பதில் அப்படின்னு பார்த்தோம்னா மானிட சமுத்திரம் நான் என்று கூவு. மானிட சமுத்திரம் நான் என்று கூவு. மானிட சமுத்திரம் நான் என்று கூவு முறையாக அமைந்த சொற்றொடர். சரியா? மானிட சமுத்திரம் நான் என்று கூவாத்தான் நான் இத்தனை தடவை சொல்றேன். சோ கவனமா கவனிங்க. அடுத்து 116வது கேள்வி. அம்பலத்தான் பெயர் சொல்லின் வகை அறிக. அம்பலத்தான் அப்படிங்கிறது என்ன பெயர் சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அம்பலத்தான் அப்படிங்கிறது என்ன பெயர்? பெயர் சொல் சினை பெயர். அம்பலத்தான் அப்படிங்கிறது சினை பெயர். அம்பலத்தான்ங்கிறது என்னது? சினை பெயர். ஆப்ஷன் ஏ அதான் வந்து கரெக்ட். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? 117வது கேள்வி. சுடு அப்படிங்கிற பெயர் சொல்லோட வகை என்ன? சுடு அப்படிங்கிறதோட பெயர் சொல்லோட வகை முதல்நிலை தொழிற்பெயர். சுடுங்கிறது முதல்நிலை தொழிற்பெயர். சோ இதுதான் வந்து அந்த பெயர் சொல்லோட வகை, முதல்நிலை தொழிற்பெயர். அடுத்து 118 உண்ணல் அப்படிங்கிற பெயர் சொல்லோட வகை என்ன? உண்ணல் அப்படிங்கிறதோட பெயர் சொல்லோட வகை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொழிற்பெயர். ஆப்ஷன் சி கரெக்டா? தொழிற்பெயர் ஆப்ஷன் சி. உண்ணல் அப்படிங்கிறதோட பெயர் சொல்லோட வகை என்னன்னு கேட்டிருக்காங்க, தொழிற்பெயர். அடுத்து பார்க்கலாம் 119வது கேள்வி. பண்பு பெயர் எதுவென குறிப்பிடுக. எது பண்பு பெயர்? காய்.
அப்படிங்கிறது பண்பு பெயரா, சென்னை அப்படிங்கிறது பண்பு பெயரா, இளமை அப்படிங்கிறது பண்பு பெயரா, வற்றல் அப்படிங்கிற பண்பு பெயரா, எது பண்பு பெயர் அப்படிங்கிறது குறிப்பிடனா காய் தான். ஆப்ஷன் சி தான் வந்து பண்பு பெயர். சரியா? அடுத்து பார்க்கலாம். பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தா சொல் 120வது கேள்வி. பொருந்தா சொல் கண், இலை, காளை, பூ. சோ இந்த 4 சொல் இருக்கு. இதுல எது சரியான பதில்? காளை அப்படிங்கிறது தான் சரியான பதில். பொருந்தா சொல்ல இந்த காளை அப்படிங்கிறது தான் இருக்கு. சரியா? மீதி 3மே வந்து ஒரு தாவரத்தோட பாகத்தையும் அப்புறம் வந்து ஒரு மனிதன்ல உள்ள ஒரு பாகத்தையும் குறிக்குது. அப்ப அது எல்லாமே என்ன பெயரா வந்துடுது? பாகத்தை குறிக்கிற பெயர்களா வந்துடுது. சினை பெயர்கள் அந்த மாதிரி அதுல சேர்ந்துரும். ஸோ இது காளை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இது பொழுதுகளோட இதுல அது டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அதனால காளைங்கிறது தான் சரியானது. அடுத்து வந்து பார்த்தோம்னா நூ என்பதன் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன? அணிகலன். நூ அப்படின்னா என்னது? அணிகலன். நூ அப்படின்னா என்னது? அணிகலன். சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. நூ அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன? அணிகலன். மா அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன? மா அப்படிங்கிறதுக்கு பொருள் வந்து மாமரம். மாங்கிறதுக்கு பொருள் என்ன? மாமரம். மாங்கிறதுக்கு பொருள் என்ன? மாமரம். அடுத்து ஊ அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன? ஊ அப்படிங்கிறது என்ன பொருள்? ஸோ 123வது கேள்வி கேட்டிருக்க சுட்டெழுத்து. ஊ அப்படிங்கிறது எதை குறிக்குது? என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு சுட்டெழுத்து. ஓகே, அது ஒரு சுட்டெழுத்து. அடுத்து ஆ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன? பசு. ஆ அப்படிங்கிறதுக்கு ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்னது? பசு. அடுத்து வந்து தீ அப்படிங்கிறதுக்கு ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன? தீ அப்படிங்கிறது நெருப்பு. தீங்கிறது என்னது? நெருப்பு. அடுத்து 126வது கேள்வி. ஒரு நிமிஷம் தெரியுதா? 126வது கேள்வி பார்த்தோம்னா காப்பாய் இச்சொல்லோட வேர்ச்சொல் என்ன? காப்பாய் அப்படிங்கிற சொல்லோட வேர்ச்சொல் கா. காப்பாய் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் என்னது? கா. காப்பாய்ங்கிறதோட வேர்ச்சொல் என்னது? கா. அடுத்து 127வது கேள்வி. காட்சி. காப்பாய்க்கு கான் சொல்லியாச்சு. காட்சி அப்படிங்கிறதுக்கு கான். காட்சிங்கிறதுக்கு கான். காட்சிங்கிறதுக்கு கான். அடுத்து 128வது. கண்டனன் அப்படிங்கிறதுக்கு என்னது? கான். கண்டனன்கிறதுக்கு என்ன வரும்? கான். அதே மாதிரி காட்சிங்கிறதுக்கு என்ன வரும்? கான். இதெல்லாம் வந்து வேர்ச்சொல். ஸோ எல்லாமே கிராமரா தான் இருக்கு. கவனமா பாருங்க. அடுத்து 129. நிறுத்தினார் இச்சொல்லோட வேர் சொல் என்ன? நிறுத்தினார் இந்த சொல்லோட வேர் சொல் என்ன? ஒரு செகண்ட் யோசிக்கலாம். நிறு. நிறு அதுதான் சரியான பதில். நீங்க வேற கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா இதுல இதுதான் கரெக்டான பதில். நிறுத்தினார் அப்படிங்கிற வேர் சொல் என்னது? நிறு. அடுத்து 130. கொல் அப்படிங்கிற வேர் சொல்லோட தொழிற்பெயர் என்ன? கொலை. கொல் அப்படிங்கிற வேர் சொல்லோட தொழிற்பெயர் என்ன? கொலை. கொல் அப்படிங்கிற வேர் சொல்லோட தொழிற்பெயர் அப்படின்னா கொலை. அடுத்து எதிர்ச்சொல் மலர்தல். எதிர்ச்சொல் மலர்தல் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் கூம்பல். கூம்பல். மலர்தலுக்கு எதிர்ச்சொல் என்னது? கூம்பல். அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. தத்தை, மயில், சுகம், கிள்ளை. சோ இதுல வந்து எது பொருந்தா சொல்? மயில் அப்படிங்கிறதா பொருந்தா சொல். தத்தை, சுகம், கிள்ளைங்கிறது ஒரே ஒற்றுமையை காட்டுது. மயில்ங்கிறது தான் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ பொருந்தா சொல்லுங்கிறது மயில். அடுத்து 133வது கேள்வி. பொருந்தா சொல்லை கண்டறிக. கபிலர், பரணர், ஔவையார், மூஷிகரனார். ஸோ கபிலர், பரணர், ஔவையார், மூஷிகரனார். இதுல வந்து பொருந்தாத சொல்னா மூஷிகரனார். ஏன்னா இவங்க 3மே சமகாலத்து புலவர்கள். ஸோ இவர் மட்டும்தான் வந்து இன்னும் வேற ஒரு காலத்து புலவர். ஸோ அதனால வந்து பொருந்தாதது மூஷிகரனார்.
பொருந்தாத சொல்லை கண்டறிக. அழகு, தேன், இனிப்பு, சுவை. ஸோ இதுல பொருந்தாதது எது அப்படின்னா அழகு. அழகுதான் பொருந்தாதது. அழகுதான் வந்து பொருந்தாதது. தேன், சுவை, இனிப்பு இது மூணுமே வந்து அந்த இனிப்பு அந்த சுவைகள் இதைதான் குறிக்குது. இது ஒன்று மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்கு அழகு அப்படிங்கிறது. 135வது கேள்வி. பொருந்தாத சொல்லை கண்டறிக. சீட்டுக்கவி, ஆசுக்கவி, மதுரகவி, விகடகவி. விகடகவி தான் ஆன்சர். விகடகவி தான் சரியான பதில். விகடகவி தான் சரியான பதில். அடுத்து 136வது கேள்வி. சந்திப்பிழையற்ற தொடரை தீர்க்க. மாணாக்கரை கருத்தூன்றி கேட்க செய்ய வேண்டும். மாணாக்கரை கருத்தூன்றி கேட்க செய்ய வேண்டும். அடுத்து 137. ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. பாம்புக்கு கண்களே காதாக உதவுகின்றன. பாம்புக்கு கண்களே காதாக உதவுகின்றன. அடுத்து 138. மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. ஆட்டு மந்தை சரியான பதில். ஆட்டு மந்தை. அடுத்து வலுவு சொற்கள் நீக்கிய வாக்கியத்தை தேர்வு செய்க. 139வது கேள்வி. வலுவு சொற்களை நீக்கிய வாக்கியத்தை தேர்வு செய்க. சரியான பதில். வேலன் நெற்றியில் திருநீறு அணிந்திருந்தான். வேலன் நெற்றியில் திருநீறு அணிந்திருந்தான். அடுத்து 140வது கேள்வி. பிறமொழி சொற்களை நீக்கிய வாக்கியத்தை தேர்வு செய்க. பிறமொழி சொற்களை நீக்கிய வாக்கியத்தை தேர்வு செய்க. பட்டறிவு உள்ளவர் மக்களை மதிப்பார். பட்டறிவு உள்ளவர் மக்களை மதிப்பார் அப்படிங்கிறது தான் பிறமொழி சொற்களை நீக்கிய வார்த்தை. அடுத்து 141வது கேள்வி. இது மேட்ச். ஸோ அதை வந்து பாருங்க. முக்கூடர் பல்லு. முக்கூடர் பல்லுங்கிறது ஆசிரியர் பெயர் தெரியவில்லை நம்மளுக்கு. முக்கூடர் பல்லுங்கிறது ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. நல்லா காட்டுறேன். முக்கூடர் பல்லுங்கிறது ஆசிரியர் பெயர் தெரியல. பழமொழி அப்படிங்கிறது மூன்றுரையனா. பழமொழி எழுதியது மூன்றுரையனா. இருண்ட வீடு. இருண்ட வீடு பாரதிதாசன். இருண்ட வீடு பாரதிதாசன். அதுக்கப்புறம் ஏழாதி கனி மேதாவியார். ஏழாதி கனி மேதாவியார். திரும்ப ஒருக்க பார்க்கலாம். முக்கூடர் பல்ல ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. பழமொழி மூன்றுரை அறையினார். இருண்ட வீடு பாரதிதாசன். ஏழாதி கனி மேதாவியார். அடுத்து திருவாசகம். திருவாசகம் மாணிக்க வாசகர். திருவாசகம் மாணிக்க வாசகர். திருப்பாவை ஆண்டாள். திருப்பாவை ஆண்டாள். பெண்ணின் பெருமை திருவிக்கா. பெண்ணின் பெருமை திருவிக்கா. தேவாரம் திருஞான சம்பந்தர். தேவாரம் திருஞான சம்பந்தர். திரும்ப ஒருக்க பார்க்கலாம். திருவாசகம் மாணிக்க வாசகர். திருப்பாவை ஆண்டாள். பெண்ணின் பெருமை திருவிக்கா. தேவாரம் திருஞான சம்பந்தர். தேவாரம் திருஞான சம்பந்தர். அடுத்து பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதம் பாரதியார். பாஞ்சாலி சபதம் பாரதியார். ஒன் செகண்ட். பாஞ்சாலி சபதம் பாரதியார். பாண்டியன் பரிசு பாரதிதாசன். பாஞ்சாலி சபதம் பாரதியார். பாண்டியன் பரிசு பாரதிதாசன். அர்த்தமுள்ள இந்து மதம். அர்த்தமுள்ள இந்து மதம் கவியரசு கண்ணதாசன். கள்ளிக்காட்டு இதிகாசம் கவிஞர் வைரமுத்து. அர்த்தமுள்ள இந்து மதம் எது? கவியரசு கண்ணதாசன். அர்த்தமுள்ள இந்து மதம் கவியரசு கண்ணதாசன். கள்ளிக்காட்டு இதிகாசம் கவிஞர் வைரமுத்து. திரும்ப ஒருக்க பார்க்கலாம். பாஞ்சாலி சபதம் பாரதியார். பாண்டியன் பரிசு பாரதிதாசன். அர்த்தமுள்ள இந்து மதம் கவியரசு கண்ணதாசன். கள்ளிக்காட்டு இதிகாசம் கவிஞர் வைரமுத்து. அர்த்தமுள்ள இந்து மதம் கவியரசு கண்ணதாசன். கள்ளிக்காட்டு இதிகாசம் கவிஞர் வைரமுத்து. அடுத்து பார்க்கலாம். 144வது கொஸ்டின் வந்துட்டோம். ஸோ இது ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க, பார்த்துடலாம். சுரத்தல் அப்படிங்கிறது பெய்தல். சுரத்தல் என்னது? பெய்தல் அப்படின்னு அர்த்தம். உள்ளம்.
ஊக்கம், வேலை, கடல், நல்குரவு, வறுமை. சரி, இன்னொருக்கா பார்க்கலாம். சுரத்தல், பெய்தல், உள்ளம், ஊக்கம், வேலை, கடல், நல்குரவு, வறுமை. அடுத்து பார்க்கலாம். அடுத்து ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க, பார்த்துடலாம். பாரி, கபிலர், அதியமான், ஔவையார், கோப்பெருஞ்சோழன், பிசிராந்தையார், குமணன், பெருஞ்சித்திரனார். இன்னொருக்கா பார்க்கலாம். பாரி அப்படிங்கிறது கபிலர், அதியமான் அப்படிங்கிறது ஔவையார், கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார், கோப்பெருஞ்சோழன் யாரு? பிசிராந்தையார், குமணன் பெருஞ்சித்திரனார். ஸோ இந்த ஆன்சர் தான் கரெக்ட். மேட்ச்லாம் 2 டைம் சொல்றேன், கவனமா கவனிங்க. 146வது கேள்வி. வள்ளலார் என்று போற்றப்படுபவர் யார்? ராமலிங்க அடிகளார். வள்ளலார் என்று போற்றப்படுபவர் யார்? ராமலிங்க அடிகளார். வடலூரில் நம்ம பசியை போக்குறதுக்கு ஒரு தர்மசாலையை நிறுவனர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 147வது கேள்வி. விருந்தமெனும் ஒன்பாவில் உயர்ந்தவர் யார்? சாரி, விருத்தமெனும். அதான் டக்குன்னு பார்க்கும்போது புரியல எனக்கு, என்னடா இப்படி ஒரு கொஸ்டின். விருத்தமெனும் ஒன்பாவில் உயர்ந்தவர். விருத்தமெனும் ஒன்பாவில் உயர்ந்தவர்னா எப்பயுமே கம்பர் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. விருத்தமெனும் ஒன்பாவில் உயர்ந்தவர் யார் அப்படின்னா, வெண்பாவில் உயர்ந்தவர் கம்பர். ஓகேயா? கம்பர். ஏதாவது சுத்தமான தமிழ்ல கேட்டிருக்காங்க. 148வது கேள்வி. மனநூல் எனும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? மனநூல் அப்படிங்கிற அடைமொழியால குறிக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி. மனநூல் அப்படிங்கிற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் இது சீவக சிந்தாமணி. திருத்தொண்ட புராணம் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் பெரிய புராணம். திருத்தொண்ட புராணம் அப்படிங்கிறது எந்த நூலை அடைமொழியாக கொண்ட? பெரிய புராணத்துக்கு தான் இன்னொரு பேரு திருத்தொண்டர் புராணம். மனநூல் அப்படின்னா என்னது? சீவக சிந்தாமணி. சரியா? மனநூல சீவக சிந்தாமணி. திருத்தொண்ட புராணம்னா பெரிய புராணம். அடுத்து பார்க்கலாம். தெரியுதா? அடுத்து பார்க்கலாம். 150வது கேள்வி வந்துட்டோம். இரட்டை காப்பியம் என அழைக்கப்படும் அடைமொழியால் குறிப்பிடுபவை எவை? இரட்டை காப்பியம் அப்படிங்கிற அடைமொழியால் குறிப்பிடப்படும் நூல் எது? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். அடுத்து 151. கிணற்று தவளை போல இவ்வோமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை குறிக. கிணற்று தவளை போல அப்படின்னா அறியாமை. கிணற்று தவளை போல அப்படின்னா என்னது? அறியாமை அப்படிங்கிற ஓமையை கூறுது. அடுத்து பவளம்போல் செவ்வாய். பவளம்போல் செவ்வாய் வண்ணம். பவளம்போல் செவ்வாய் இவ்வோமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கூறுக. வண்ணம். பவளம்போல் செவ்வாய் அப்படிங்கிற ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் என்னது? வண்ணம். அடுத்து பசுத்தோல் போர்த்திய புலி போல இவ்வோமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் நயவஞ்சகம். நயவஞ்சகம். அடுத்து புனையா ஓவியம் போல தீட்டப்படாத ஓவியம். புனையா ஓவியம் போலன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன ஓமை பொருள் அப்படின்னா தீட்டப்படாத ஓவியம். சரியா? விறுவிறுன்னு பார்த்துட்டு இருக்கோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெய்லி மார்னிங் 5 o'clock. ஸோ வந்துருங்க. சாம்பியன்ஸ் அகாடமி CCC யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்க. நிறைய பேரை ஃபாலோ பண்ண சொல்லுங்க, நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ போட்டித் தேர்வில் அரசு பணியை வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50% இல்லை, நான் சொல்றது ஒரு 70% உங்களுக்கு இது உறுதுணையா இருக்கும். மீதி உள்ள 30% அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து வரும் அப்படின்லாம் நான் சொல்லலை. கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் மேத்ஸ் அதை நான் சொல்றேன். TNPSC Group 2 பொறுத்தளவு. பட் டெட்லாம் ஃபுல்லாமே கவர் ஆயிரும். ஓகேவா? தொடர்ந்து பாருங்க. தாயை கண்ட சேயை போல அன்பு. தாயை கண்ட சேயை போல அப்படின்னா என்னது? அன்பு. மோனை சொற்களை தேர்ந்தெடுக்க. தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார். அப்ப தோன்றின்
தோன்றுக. அதுல வந்து மோனைங்கிறது இந்த முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. ஸோ அதுதான் சரியான பதில். அடுத்து 157வது கேள்வி. இன்னரும் தொழில்களும் உன்னத மலைகளும் இதில் அமைந்துள்ள எதுகை? இன்னரும் உன்னத, இது ரெண்டு தான் சரியான பதில். இரண்டாவது சொல் ஒன்றி வந்திருக்கு. அடுத்து பார்க்கலாம். மோனை சொற்களை தேர்ந்தெடுக்க. வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா. அப்ப வசையிலா வன்பயன், அதுதான் சரியான பதில். மோனை சொற்கள். அடுத்து வந்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் இதில் அமைந்துள்ள எதுகை சொற்களை கண்டறிக. எப்பொருள் அப்பொருள். ஸோ இதுதான் வந்து எதுகை சொற்களா வந்திருக்கு. அடுத்து மோனை சொற்களை தேர்ந்தெடுக்க. தன் பெண்ணோடு தன் பிள்ளை. ஸோ இதுதான் வந்து மோனை சொற்கள். அடுத்து வந்து கெளி ஈ அப்படின்னு வந்தாலே அது வந்து சொல்லிசை அளபடை. கெளி ஈ அப்படிங்கிறக்குரிய இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. கெளி ஈ அப்படிங்கிறக்குரிய இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை. என்னது? சொல்லிசை அளபடை. அடுத்து நீர்வேலி அப்படிங்கிறது இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தா உருவகம். நீர்வேலிங்கிறதோட இலக்கண குறிப்பு என்னது? உருவகம். அடுத்து உரைநிலம் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? வினைத்தொகை. உரைநிலம் அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு என்னது? வினைத்தொகை. ஏன்னா 3 காலத்தையும் அந்த காட்டுது, அதனால உரைநிலம்ங்கிறது வினைத்தொகை. அடுத்து 164வது கேள்வி. வாழ்க வியங்கோல் வினைமுற்று. வாழ்கங்குரிய இலக்கண குறிப்பு என்னது? வியங்கோல் வினைமுற்று. வாழ்க வியங்கோல் வினைமுற்று. அடுத்து 165. உரநசை என்பது சொல்லிசை அளபடை. உரநசை என்பது உரநசை என்பது எதை குறிக்கிறது? எந்த இலக்கண குறிப்பை குறிக்கிறது? சொல்லிசை அளபடை. இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டாலும் சரி, உரநசை என்பது அப்படின்னு கேட்டாலும் சரி, சொல்லிசை அளபடை தான். அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. இல்வாழ்க்கை வளர்ப்பிறை போல வளர வேண்டும். இல்வாழ்க்கை எதை போல வளர வேண்டும்? இதுதான் சரியான கொஸ்டின் மேக்கிங். விடைக்கேற்ற வினா. இல்வாழ்க்கை எதை போல வளர வேண்டும்? இல்வாழ்க்கை எதை போல வளர வேண்டும். அடுத்து 167வது கேள்வி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. மரம் வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான். அப்ப மரம் வைத்தவன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மரம் வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான். அப்ப மரம் வைத்தவன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 168வது கேள்வி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. வாழ்க்கையின் உயர்ந்த இன்பமே மனையியலின் குறிக்கோள். அப்ப மனையியலின் முக்கியத்துவம் என்ன? வாழ்க்கையில் உயர்ந்த இன்பமே மனையியலின் குறிக்கோள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு கரெக்டான கொஸ்டின் எப்படி கேட்கறது? மனையியலோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்கணும். மனையியலோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா வாழ்க்கையின் உயர்ந்த இன்பம் பெறுவது. அடுத்து 169வது கேள்வி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. திருக்குறளை போற்றாத நாடில்லை. இதை எப்படி கொஸ்டினா கேட்போம்? திருக்குறளை போற்றாத நாடு உண்டோ? திருக்குறளை போற்றாத நாடு உண்டோ? அதுதான் அப்படி கேட்டிருக்காங்க. திருக்குறளை போற்றாத நாடு உண்டோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க 170வது கேள்வி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. திருக்குறள் ஓர் அற இலக்கியம். திருக்குறள் எந்த வகை இலக்கியத்தை சார்ந்தது? இதுதான் கரெக்டான கொஸ்டின். அதாவது திருக்குறள் வந்து எந்த வகை இலக்கியத்தை சார்ந்தது. அடுத்து 171வது கேள்வி. கான் அப்படிங்கிற வேர் சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடு. கண்டான். இதுலயே எத்தனை வந்திருக்கு பாருங்க. ஒரே இதுலயே 3-4 கொஸ்டின் வந்திருக்கு. இந்த வேர் சொல் கொடுத்து கேட்டாங்க, அதாவது வேர் சொல் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. இப்ப பாருங்க, அது ரிலேட்டடாவே கான் அப்படிங்கிற வேர் சொல் கொடுத்துட்டோம். இதை நீங்க வினை முற்ற நீங்க இது பண்ணுங்கன்னா அது கண்டால் அப்படிங்கிறத வினை முற்று. அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான பதில். அடுத்து வந்து பாருங்க 172வது கொஸ்டின் வந்தாச்சு. டெய்லியுமே காலையில 5 மணிக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்காண்டி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. 172வது கேள்வி. அழி என்னும் வேர் சொல்லி வினை எச்சத்தை தேர்ந்தெடு. வினை எச்சம். அழியில வினை எச்சம்னா அழிந்து அப்படிங்கிறது சரியான பதில். அழிந்து அப்படிங்கிறது தான் சரியான பதில். அடுத்து 173வது. சுடு அப்படிங்கிற வேர் சொல்லோட தொழிற்பெயர் என்ன? சுடுதல். சுடு அப்படிங்கிற வேர் சொல்லோட தொழிற்பெயர் என்ன? சுடுதல். அடுத்து 174வது. மகிழ் அப்படிங்கிற வேர் சொல்லோட வினையால் அணியும் பெயர் என்ன? மகிழ்ந்தவன். மகிழ் அப்படிங்கிறதோட வினையால் அணியும் பெயர். சரியா? மகிழ் அப்படிங்கிற வேர் சொல்லோட வினையால் அணியும் பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா மகிழ்ந்தவன்.
அடுத்து 175வது கேள்வி, நில் அப்படிங்கிற வேர் சொல்லோட வினையால் அணியும் பெயரை தேர்ந்தெடு. நின்றவன். மகிழுக்கு மகிழ்ந்தவன் வினையால் அணியும் பெயர். மகிழுக்கு மகிழ்ந்தவன் வினையால் அணியும் பெயர். நில்லுக்கு நின்றவன் வினையால் அணியும் பெயர். அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. 176வது, ஓரி காரி நல்லி பாரி பேகன். ஓரி காரி நல்லி பாரி பேகன் அப்படிங்கிறது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்கிறது. அடுத்து 177வது கேள்வி, அகர வரிசைப்படி உள்ள சொற்களை சீர் செய்க. தளிர், தாமரை, திரை, தீமை, துறைமுகம். அதுதான் சரியான பதில். பார்த்துக்கோங்க. இதையே திரும்ப கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. நம்ம போய் அவங்கள்ட்ட கேட்க போறோமா எதுக்கு அவங்க கொடுத்தீங்கன்னு? யார்கிட்டையுமே எதுவுமே கேட்க முடியாது. ஸோ நம்மளை பொறுத்தளவு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறோம். ஸோ இப்படிதான் நம்ம படிக்கணுங்கிறக்கான தான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை போடுறோம். பாருங்க, தளிர், தாமரை, திரை, தீமை, துறைமுகம். இதுதான் அகர வரிசைப்படி சீர் செஞ்சு எழுதியாச்சு. அடுத்த அகர வரிசைப்படி சீர் செய்யறதான் கொடுத்துருக்காங்க. 178வது கேள்வி, ஆகாயம், காற்று, தீ, நிலம், நீர். அகர வரிசைப்படி சீர் செய்யணும். ஆகாயம், காற்று, தீ, நிலம், நீர். ஓகே. அடுத்து அகர வரிசைப்படி சீர் செய்கள்ல 179வது கேள்வி, கரும்பு, காடு, கிளி, கீரி, குரங்கு. கரும்பு, காடு, கிளி, கீரி, குரங்கு. அடுத்து 180வது கொஸ்டின் பாருங்க. 180 கொஸ்டின் வந்தாச்சு. நான் அவ்வளவுதான், ஒரு 20 கொஸ்டின்ஸை கொஞ்சம் வேகமா போயிடலாம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சட்டம், சாதுரியம், சிக்கல், சீரும், சுகாதாரம், சூரியன். சட்டம், சாதுரியம், சிக்கல், சீரும், சுகாதாரம், சூரியன் அப்படிங்கிறத சரியான பதில். அடுத்து 181வது கேள்வி, ஏற்ற தமிழ் சொல் தேர்க. ஃபேக்ஸ், தொலைநகலி. ஃபேக்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன நேரான தமிழ் சொல் அப்படின்னு பார்த்தோம்னா தொலைநகலி. அடுத்து ரிமோட் சென்சிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. தொலை உணர்தல். ரிமோட் சென்சிங் என்னது? தொலை உணர்தல். இப்ப நிறைய ரிமோட் இதுல தான் வந்திருக்கு. கார்ஸ், ஃபேன், லைட் எல்லாமே ரிமோட் கண்ட்ரோல் வந்துடுச்சு. கேட் எல்லாமே. ஸோ இது எல்லாமே சென்சிங். ஸோ ரிமோட் சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ரிமோட் சென்சிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கில சொல்லுக்கு என்னது? தொலை உணர்தல் அப்படிங்கிற தமிழ் சொல் தான் சரியான பதில். அடுத்து 183வது கேள்வி 183, ஏற்ற தமிழ் சொல் தேர்க. பிளே கிரவுண்ட். கரெக்டான தமிழ் சொல் என்ன? விளையாட்டு திடல். பிளே கிரவுண்ட் அப்படின்னா விளையாட்டு திடல். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வெப்சைட். 184வது கொஸ்டின், வெப்சைட் அப்படின்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொன்ன இணையதளம். வெப்சைட் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு சரியான நிகரான தமிழ் சொல் அப்படின்னு பார்த்தோம்னா இணையதளம். அடுத்து ஏற்ற தமிழ் சொல் தேர்க. ஆர்டர் அப்படின்னு, அதாவது ஆர்டர் அப்படிங்கிறது அப்படி கொடுத்துருக்காங்க. ஆர்டர் அப்படிங்கிறது ஆர்டரை குறிக்கும். அது கட்டளை. கட்டளை அப்படிங்கிறத நேரான தமிழ் சொல். அடுத்து 186வது கேள்வி, ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் இருக்கு மெலிதல் அப்படின்னா நூல். ஸோ இதுதான் கரெக்டு. எதுக்குன்னா இந்த மேலே உள்ள பொருள். இலை அப்படின்னா குச்சிலை வந்துச்சுன்னா மெலிதல், சிறப்புலை வந்துச்சு அப்படி சொன்னா நூல். ஓகேயா? அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து பொருளை தேர்வு செய்க. அலை அப்படின்னா கடல், அலை அப்படின்னா பாம்பு, புற்று. ஸோ இதுதான் கரெக்டான அர்த்தம். ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை சொல்லியாச்சு. அலைனா கடல், அதுக்கப்புறம் அலைனா பாம்பு, புற்று. அடுத்து 188வது கேள்வி, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. வலிமை, சுற்றம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல உறவு அப்படின்னா சின்னரா வந்துச்சுன்னா வலிமை, பெரியரா வந்துச்சுன்னா சுற்றம். சோ இதுதான் சரியான பதில். 188. அடுத்து 189. ஒரு நிமிஷம். வாசனை, உள்ளம் அப்படிங்கிற சரியான பதில். எப்படின்னு பாத்துறோம். மனம் 3 சொல்லி நான் வந்துச்சு அப்படின்னு சொன்னா வாசனை. மனம் 2 சொல்லி நான் வந்துச்சு அப்படின்னா உள்ளம். வாசனை, உள்ளம். அடுத்து பார்க்கலாம் 190. லாஸ்ட் ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் பார்த்துடலாம். ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்வு செய்க. இறை, பெரியரை வந்துச்சு அப்படின்னா கடவுள்.
இறை சின்னரை வந்துச்சு அப்படின்னா உணவு. சோ இதுதான் சரியான பதில். கடவுள் உணவு. அடுத்து பிரித்து எழுதுக. முத்தமிழ் எப்படி பிரிக்கலாம்? 3 கூட்டல் தமிழ். முத்தமிழ்ங்கிறத எப்படி பிரிக்கலாம்? 3 கூட்டல் தமிழ். அடுத்து 192வது கொஸ்டின் பிரித்து எழுதுகல. வேர்கோட் பலவின். அப்ப வேர் கூட்டல் கோல் கூட்டல் பலவின். அப்படிதான் பிரிக்க முடியும். இப்படியும் கேட்கலாங்கிறதுக்கு இந்த ஒரு கொஸ்டின் மாடல். வேர் கூட்டல் கோல் கூட்டல் பலவின். அடுத்து 193வது கேள்வி பிரித்து எழுதுக. பாடான் திணை. பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. பாடான் திணைங்கிறது பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. பாடான் திணை. அடுத்து 194 ஈராயிரம். 2 கூட்டல் 1000. ஈராயிரம் 2 கூட்டல் 1000. அடுத்து 195வது கொஸ்டின் பார்க்கலாம். 195 பிரித்து எழுதுக. நிற்பதொன்றில். நிற்பது கூட்டல் 1 கூட்டல் இல். பிரித்து எழுதுகல. நிற்பதொன்றில். நிற்பது கூட்டல் 1 கூட்டல் இல். நிற்பதொன்றில். அடுத்து எதிர்ச்சொல். தாழ்ந்த அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் உயர்ந்த. 196. அடுத்து 197வது பார்ப்போம். வலம்புரி அப்படின்னுங்கிறதுக்கு எதிர்ச்சொல் தருக. இடம்புரி. வலம்புரிக்கு எதிர்ச்சொல் என்ன? இடம்புரி. வலம்புரிக்கு எதிர்ச்சொல் என்னது? இடம்புரி. அடுத்து 198வது கேள்வி சான்றோர். சான்றோருக்கு எதிர்ச்சொல் என்ன? ஆன்றோர். சான்றோருக்கு எதிர்ச்சொல் என்ன? ஆன்றோர். சான்றோருக்கு எதிர்ச்சொல் என்ன? ஆன்றோர். அடுத்து 199வது கேள்வி. இன்னும் ஒரு கொஸ்டின் தான் முடிய போது. 200வது கொஸ்டின் வந்தாச்சு. 199வது கேள்வி பொருந்தாத தொடரை கண்டறிக. வாடிக்கை ஒழுங்கு. இதுதான் பொருந்தாதது. மீதி எல்லாம் கொஞ்சம் பொருந்திடுச்சு. வாடிக்கை ஒழுங்கு தான் பொருந்தாதது. அடுத்து 200வது கேள்வி எதிர்ச்சொல் தருக. பேதை அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் மேதை. பேதைங்கிறதுக்கு எதிர்ச்சொல் மேதை. ஓகே, இந்த கேள்வி பதில் எந்த அளவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு? காலையில 5 மணிக்கு போடுறது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிற கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்க. சாம்பியன்ஸ் அகாடமி CCC யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும், அதாவது கிளாஸ், ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போட்டித் தேர்வில் வெற்றி பெற்ற நடத்தக்கூடியது. TNPSC, TET, TNUSRB, PGTRB, UGTRB, SSC, UPSC போன்ற அனைத்து விதமான போட்டித் தேர்வுக்கும் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ், ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட், ஃப்ரீ ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் வழங்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். ஓகேவா?